திருத்தணியில உள்ள ஒரு ட்ரெயின்ல அதுல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஒடிஷா பையனை 4 தமிழ்நாட்டு பையனுங்க கத்திய வச்சு அந்த பையனை மிரட்டி அதுக்கப்புறம் ட்ரெயின்ல இருந்து கீழே கொண்டு வந்து ஆள் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் அவனுங்க கையில வச்சிருந்த ஆயுதத்தை வச்சு அந்த பையனை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்தி அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. இந்த வீடியோவை நான் வந்து சோசியல் மீடியால பார்த்தேன். பாக்குறதுக்கே பதட்டமும் ஒரு அதிர்ச்சியாவும் எனக்கு இருந்துச்சு. இந்த பையனுங்களுக்கு வயசு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4 பேருக்குமே 17 வயசு தான், 18 வயசு கூட ஆகல. இந்த ஒடிஷால உள்ள பையன் ஒடிஷா நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமா எதுக்கும் வந்து அந்த பையன் வந்து ஒரு 2 மாசமா இங்க வந்து சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். எப்பவும் போல அந்த நாள் அவன் ட்ரெயின்ல போயிட்டு இருந்திருக்கான். இந்த பையனுக்கும் அந்த 4 பையனுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, எதுக்கு அந்த 4 பையனுங்க இதை பண்ணான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்றது அந்த பையனுக்கு ஒரு ஹாபி. அதாவது அந்த பையனுக்கு சோசியல் மீடியா போய் பார்த்ததுல இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கிறானுங்க. ஆளுங்களை மிரட்டுறது, கத்திய வச்சு மிரட்டி பயம் கொடுத்து இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியால வீடியோவை எடுத்து போடுறது, இந்த மாதிரி பண்ணிருக்கிறானுங்க. இவனுங்க 4 பேரும் அந்த பையனை காயப்படுத்தி வீடியோ எடுத்துட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த காயத்தோட அங்கிருந்து யாருக்கிட்ட உதவி கேட்டு உயிருக்கு போராடுற நிலைமையில போய் இப்ப என்ன விட்டுருங்க, என் ஊருக்கே நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிஷா நாட்டுக்கு போயிட்டுதா இப்ப சொல்றாங்க. இப்ப இந்த 4 பையனும் பாத்துக்கிட்டீங்கன்னா பிடிபட்டுட்டானுங்க. இப்ப இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இது இப்பதான் நடந்திருக்குது. இது வந்து ஒரு நியூஸா வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன். நான் எப்பவும் சொல்றதுதான், நம்மளை சுத்தி ஆபத்தான மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க. எங்க போனாலுமே ஜாக்கிரதையா இருங்க. நான் உங்கள் கிரேசி.